எல்லா எல்லா வாரமும் ஆஹ், எல்லா நாட்களுமே நம்ம இந்த ஜீசஸ் மினிஸ்ட்ரியில் கத்தார் நேரம் 12:30 மணிக்கு, இந்திய அமெரிக்க நேரம் 1:30 மணிக்கு, இந்திய இலங்கை நேரம் 3 மணிக்கு நம்ம டெய்லி ப்ரேயர் மீட்டிங் இந்த ஜீசஸ் மினிஸ்ட்ரியில் நடைபெறுது. இதில் கலந்து கொள்ள விரும்புகிறவங்க அந்த நேரத்தில் டைம் கிடைக்கும், என்னால் இருக்க முடியும்னு நினைக்கிறவங்க இந்த ப்ரேயர் மீட்டிங்கில் கலந்து கொண்டு பயன்பெற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் எல்லா வாரமும் 2 நாள் இந்த ஜீசஸ் மினிஸ்ட்ரியில் ப்ரேயர் மீட்டிங் நடைபெறுது. திங்கட்கிழமை கத்தார் நேரம் 6 மணிக்கு, அமெரிக்க நேரம் 7 மணிக்கு, இந்திய இலங்கை நேரம் 8:30 மணிக்கும், சனிக்கிழமைகளில் கத்தார் நேரம் 4:30 மணிக்கு, அமெரிக்க நேரம் 5:30 மணிக்கு, இந்திய இலங்கை நேரம் 7 மணிக்கு இந்த ப்ரேயர் மீட்டிங் நடைபெறுது. இதில் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெற உங்கள் ஒவ்வொரு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆல்ரெடி நான் சொல்கிறது தான். இந்த ஜூம் லிங்கை உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு இதில் வராமல் இல்லை வந்துட்டு இடையில பிரேக் ஆகிருக்கிறவங்கள்ட்ட திரும்ப உங்களோட அவங்கள கொஞ்சம் அவங்கள்ட்ட சொல்லி அவங்கள திரும்ப கொண்டு வர நீங்கள் இது பண்ணுங்கள், முயற்சி பண்ணுங்கள். வராமல் இருக்கிறவங்க உங்கள் நண்பர்களுக்கு, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இதை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா அநேகர் தேவைகள் இருக்கிறாங்க. கடவுளோட அந்த இந்த வார்த்தையின் ஆழங்கள், அதோட உண்மைகள் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, அதை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளணும்னு தெரியாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சொல்லுங்க. அவங்கள இதில் அழைத்து அதை நீங்கள் அழைத்துட்டு வரும்போது அதோட ரெட்டிப்பான ஆசீர்வாதம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும். இது வந்து ஆள் கூட்டுறதுக்கான இது கிடையாது, நாம் பெற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்வது, அவ்வளோதான். அதே போல் யூத்துக்கான ப்ரேயர் மீட்டிங் எல்லா வாரமும் சனிக்கிழமை கத்தார் நேரம் 3 மணிக்கு, அமெரிக்க நேரம் 4 மணிக்கு, இந்திய இலங்கை நேரம் 5:30 மணிக்கு நடைபெறுது. இது 15 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு ஒரு மீட்டிங் நடைபெறுது. 16 முதல் 33 வயது வரைக்கும் உட்பட்டவங்களுக்கு ஒரு மீட்டிங், எல்லாம் ஒரே டைமில் தான் நடைபெறுது. இதில் கலந்து கொள்ளணும், இல்லை யாரையாச்சும் அதில் இது பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்கள் நம்பர்ஸை ஷேர் பண்ணுங்கள். அப்போது அந்த ஜூம் லிங்க் அனுப்பி கொடுக்க அது வசதியாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். இப்போது கடந்த நாட்களில் நாம் நம்பிக்கையோடு அறிக்கையிட்ட நமது விண்ணப்பத்தின் மூலமாகவோ அல்லது நாம் அறிக்கையிட்ட இறை வார்த்தையின் மூலமாகவோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை, அடையாளத்தை நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு விசுவசிக்கிறவங்க இந்த நேரத்தில் கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்த அதை சாட்சியாக கூறலாம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். நான் என்னோட பையனுக்கு ஹாஸ்டல்ல இருக்கும்போது நல்ல காய்ச்சல். அப்போ நான் ப்ரேயர் விண்ணப்பிச்சிருந்தேன். பிரதர் ஜோசப் பிரதர் எனக்கு ப்ரேயர் பண்ணியிருந்தாங்க. காய்ச்சல் தீர்ந்திருந்து அடுத்து 2 நாள் கழிச்சு இன்னும் காய்ச்சல் வந்திருந்து. அப்போ ஹாஸ்பிட்டல் போன பிறகு சொன்னாங்க 2 நாள் கழிச்சு டைஃபாய்டா இருக்கும், பிளட் செக் பண்ணணும். அப்போ ஜோசப் பிரதருக்கு நான் கால் பண்ணி ப்ரேயர் பண்ணி கேட்டிருந்தேன். அவங்க நல்லா ப்ரேயர் பண்ணாங்க. எனக்கும் ஒரு சில அறிவுரைகள் சொன்னாங்க, சில பாவத்தெல்லாம் விட்டுவிடன்னு சொன்னாங்க. அதில் மரியே வாழ்க, கடவுளுக்கு நன்றி, ஜோசப் பிரதருக்கு நன்றி. இப்ப பையனுக்கு காய்ச்சல் இல்லை, நல்லபடியா இருக்கான். பிரைஸ் தி லார்ட். கடவுளுக்கு நன்றி. உங்களுக்கு விடுதலை கொடுத்தது யாரு சிஸ்டர்? கடவுள், இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர். ஓகே, கடவுள் உங்களுக்கு அந்த விடுதலை கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் இறை வார்த்தை அறிக்கிட்டீங்களா? ஆமா பிரதர் சொல்லி தந்தாங்க. இயேசுவின் தழும்புகளால் நான் குணமடைந்து விட்டேன், நன்றின்னு சொல்லிட்டே இருங்க, பையனுக்கும் சொல்லி கொடுங்கன்னு சொன்னாங்க. பையனும் சொல்லிட்டு இருந்தான். பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் தழும்புகளினால் நான் என் பையன் சுகமாயிட்டான் அப்படிங்கிற இறை வார்த்தை அறிக்கையிட்ட மாத்திரத்தில் நம்பிக்கையோடு நாம் ஏறெடுத்த விண்ணப்பத்திற்கும் அறிக்கையிட்ட அந்த இறை வார்த்தை அந்த இடத்துல செயலாற்றி இருக்குது. கடவுள் காய்ச்சல்ல இருந்து முழுமையான விடுதலை இந்த நாட்டில் கொடுத்துருக்கிறாரு. கடவுளுக்கு நன்றி செலுத்தும். இந்த விடுதலை தந்த கடவுளை கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். க்ளோரி டு காட். கடவுளுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். க்ளோரி டு காட். பிரைஸ் தி லார்ட் பிரதர். ஜோசப் பிரதருக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். ஓகே, மேரி சிஸ்டர், மேரி அபிஷா. பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரதர், என்னோட பொண்ணுக்கு நேத்து நைட்டு 11 மணிக்கு அப்புறம் ரொம்ப காய்ச்சலா இருந்தது. 101க்கு மேலதான் இருந்துச்சு. அப்ப நான் நார்மலா யாருக்கிட்ட ப்ரேயர் ரெக்வெஸ்ட் கேட்பேன். அப்ப அது வந்து ரொம்ப லேட் ஆயிட்டு, சண்டே வேற. அப்ப நானே கொஞ்ச நேரம் துதிச்சுட்டு நம்பிக்கையோட
1 பேதுரு 2:24 இயேசுவின் காயங்களால் என் மகளுடைய காய்ச்சல் சுகமானதற்கு நன்றின்னு சொல்லி 53 நேரம் முட்டி போட்டு நான் சொன்னேன் பிரதர். அவ நைட்டு ஃபுல்லா எந்த பிரச்சனையுமே இல்ல. காலையில எந்திரிக்கும் போது அவளுக்கு காய்ச்சலே இல்ல. நார்மலா அதே மாதிரி என் பொண்ணு இப்ப ஸ்கூலுக்கு போறா பிரதர். அவ அன்னைக்கு குளிச்சு எடுத்து நீட்டா ஸ்கூலுக்கு போய் அழகா வந்திருக்கா. கடவுளுக்கு கோடி நன்றி. Praise the Lord. தேங்க்யூ Praise ஜீசஸ். the Lord. Praise the Lord. Praise the Lord. நம்பிக்கையோடு நாம் எதை கேட்கிறோமோ அதை நாம் பெற்றுக்கொள்வோம் இல்லையா? இது வார்த்தை தான் சொல்லுது. நீங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் எதை கேட்டீர்களோ அதை பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசிக்க சொல்கிறார். இறை வார்த்தையின் அடிப்படையில் இயேசுவின் தழும்புகளினால் என் மகள் சுகமடைந்து விட்டாள் அப்படிங்கிறத அறிக்கை எடுக்கிற மாத்திரத்தில் அந்த வார்த்தை, அந்த உயிருள்ள வார்த்தை செயலாற்றியது. காய்ச்சலிருந்து முழுமையான விடுதலையை இந்த நாட்கள் அந்த மகள் பெற்றிருக்கிறாள். இந்த அற்புதத்தை செய்த அந்த கடவுளை கரங்களுக்கு தட்ட நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? க்ளோரி டு காட். கடவுளுக்கு நன்றி. அப்பா அம்மாவுக்கு நன்றி. இந்த நாளில் நீங்கள் செய்த இந்த மகாபெரிய அற்புதத்துக்காக நன்றி செலுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். வேறு யாராச்சும் சாட்சி கூற விரும்புகிறவங்க இந்த நேரத்தில் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். டெய்ஸி சிஸ்டர் சொல்லுங்கள் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட். பிரதர் வந்து இப்போ லாஸ்டா ஒரு 3 வீக்ஸா பரவச பேச்சு பத்தி எடுத்துட்டு இருக்காங்க. இது என்னோட இதுல வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது நிறைய அபியானவர் வந்து அதுல எனக்கு நான் பயன்பெற்றிருக்கேன். இந்த 3 வாரத்துல பிரதர் சொன்னது. அதுக்கு முன்னாடி பேசினேன். ஆனா ஒரு 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் அது பேசுறதே எனக்கு நிறைய நேரம் பேசுற மாதிரி இருக்கும். ஆனா இப்ப பிரதர் சொன்ன மாதிரி அதை ப்ராக்டிஸ் பண்ண 1/2 மணி நேரத்துக்கு வரைக்கும் மேல கூட பேச முடியுது. ஆவியானவருக்கு நன்றி. அது மாதிரி தொடர்ந்து நிறைய புது புது லாங்குவேஜ் கொடுக்குறாங்க. அப்புறம் இது வரைக்கும் வேற பாட்டுகளுக்கு அதே மாதிரி பாட ஒரு கிருபை கிடைச்சது, பாட முடிஞ்சது. ஆனா இன்னைக்கு புது டியூன்ல அந்த அந்நிய பாஷையில பாட முடிஞ்சது. அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். நிறைய இறை வார்த்தையில கூட இது வரைக்கும் பார்த்த வார்த்தைகள் தான், ஆனா இப்ப பார்க்கும்போது வேறு விதமா விளக்கங்கள் ஆண்டவர் கற்றுத்தர்றாரு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி அவ்வளவு நன்மையான கருவிஸ்ல என்னோட ப்ராப்ளம்ஸா இருக்கும், மற்றவங்களுக்கா இருக்கட்டும், அதை டங்க்ல ப்ரைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேல அவங்களுக்கு சொல்லும் போது ஆவியானவர் அந்த ஒரு தெளிவான முடிவெடுக்கக்கூடிய அந்த ஞானத்தை கொடுக்குறாரு. ஆவியான குரலை கேட்டு தெளிவா முடிவெடுக்க முடியுது. அப்படி நிறைய விஷயங்கள் பிரதர் சொல்றதை வந்து நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணி அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது நிச்சயம் அவங்க சொல்ற ஒவ்வொரு நன்மைகளும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் நம்பிக்கையின் அடிப்படையிலன்றது நான் சாட்சியா சொல்றேன். நன்றி, கடவுளுக்கு நன்றி. கடவுளுக்கு நன்றி. உண்மையிலே பெரிய அற்புதம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆவிக்குள்ளே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான். அதான் பெரிய ஒரு அதிசயம். சகோதரி சொல்கிறாங்க, முன்னாடி இருந்ததுக்கு இன்னைக்கு பல விதமான மாற்றங்களை ஆவியானவங்க கொடுத்துருக்கா கிடையாது. வார்த்தையின் அர்த்தங்களாக இருக்கட்டும், பரவச பேச்சு பேசுகிறது, ஒவ்வொரு சூழ்நிலைகளை எப்படி நம்ம செயல்படணுங்கிற ஒரு வெளிப்பாடுகள். ஸோ நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கடவுள் தந்துட்டுருக்கிறாரு. இந்த சகோதரியோட வாழ்க்கையில் கடவுள் ஆவியானவர் வல்லமையாக செயலாற்றிருக்கிறார். அந்த அற்புதத்தை செய்து கொண்டிருக்கின்ற நம்ம வாழ்க்கையிலும் செய்கின்ற அந்த கடவுளை கரங்களை தட்டி நாமத்தை மகிமைப்படுத்துவோம். க்ளோரி டு காட். கடவுளுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரதர், எனக்கு வந்து சாட்சி நிறைய சொல்லணும் பிரதர். ஏன்னா அந்த அளவுக்கு கடவுள் நிறைய ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்துட்டு இருக்காரு. பாப்பாவோட கல்யாணமும் அவ்வளோ சிறப்பாக நடந்துச்சு. அது மாதிரி என் பையனுக்கு வந்து வேலைக்காக வேண்டியிருந்தேன். அந்த வேலை வந்து ஒரு வாரமாக தொடர்ந்து ப்ரேயர் பண்ணேன். வேலை கிடைச்சிருச்சு பிரதர். அப்புறம் வந்து அவன் அந்த வேலையில் வந்து அவன் வந்து ஒரு எக்ஸாம் வச்சுருந்தாங்க. அதில் வந்து 85 மேலே எடுக்கிறவங்க தான் அந்த வேலையில் இருக்க முடியும். அதுக்கு மேலே உள்ளவங்கெல்லாம் போயிருங்க அப்படின்னு சொன்னாங்களாம். தம்பி வந்து அதில் படித்த 580 பேரில் கேர்ள்ஸில் ஃபஸ்ட்டு, இவன் செகண்ட் எடுத்துட்டான் பிரதர், 92%. அது மாதிரி என்னோட கணவருக்கு வந்து வேலை இருக்குது, ஆனால் நிரந்தர வேலை கிடைக்கல பிரதர். ஆனால் வந்து நான் வந்து ஒரு வாரமாக வந்து கணவருக்காக ஒப்பு கொடுத்தேன். அதிகாலயத்தில் ஜெபத்தில் ஒப்பு கொடுக்கும்போது இப்போ என் கணவருக்கு வந்து ஒரு நிரந்தர வேலை வாய்ப்பை அது தானாகவே அந்த வேலை தேடி வந்துச்சு பிரதர். ஒரு நல்ல வேலையை கடவுள் கொடுத்துருக்காரு. அதனால கடவுளுக்கு கோடி நன்றி பிரதர். தேங்க்யூ பிரதர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கடவுள் எவ்வளவு ஒரு அழகான ஒரு என்ன சொல்ல, ஒரு தாய் தந்தை நம்மளை கைவிட்டு விடலாம், நம்மளை மறந்து போகலாம், ஆனால் நம்மை மறவாத தேவனாக இருக்கிறார் இல்லையா? எவ்வளோ நம்மளை அன்பு செய்கிற கடவுளாக இருக்கிறார். ஒவ்வொருத்தவங்களும் அதை உணரும் போது தான் அதை ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் சகோதரி சொன்னாங்க, ஒரு 4 சாட்சி சொன்னாங்க. அந்த அவங்க பிள்ளையோட மேரேஜ், பையனோட வேலை,
அந்த வேலை போன இடத்துல அதுக்கு மேலே முன்னேற்றங்களுக்கான ஒரு சூழ்நிலைகள், ஒரு நிரந்தர வேலை இல்லாத ஒரு கணவனுக்கான வேலைகள், இது இது இந்த மாதிரி நிறைய அற்புதங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இன்னைக்கு இந்த சகோதரியோட வாழ்க்கையில் இவ்வளவு அற்புதமாய் அதிசயமாக என்ன சொல்ல, அந்த கழுகு தன் குஞ்சுகளை சுமப்பது போல இவ்வளவு அழகா அற்புதமாக சுமந்து கொண்டிருக்கிற அற்புதங்களினால் நம்மளை நிரப்புற அந்த கடவுளை கரங்களை தட்டி நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. க்ளோரி டு காட். தேங்க்யூ ஜீசஸ். அப்போ நமக்கு நன்றி. நீங்கள் எங்கள் மத்தியில் செயலாற்றிட்டு இருக்கீங்க. 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக எப்படி அற்புதங்கள் நடந்ததோ அதே அற்புதங்கள் இன்று இந்த நாட்கள் எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்து கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறாங்க. தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். சொல்லுங்க சிஸ்டர். இத தேங்க்ஸ்ல ப்ரே பண்ணும்போது எனக்கு கேக்குதா பிரதர்? சொல்லுங்க சிஸ்டர். கேக்குது சிஸ்டர். தேங்க்ஸ்ல ப்ரே பண்றதோட பெனிஃபிட்ஸ்லாம் பிரதர் இப்ப சொன்னாங்க இல்லையா? நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன். நான் இதுக்கு முன்னாடி ப்ரே பண்ணும்போது கொஞ்ச நேரம் ப்ரே பண்ணாலும் ரொம்ப லேசியா ஃபீல் பண்ணுவேன். இப்போ டங்ஸ்ல ப்ரே பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு ஒன் டே ஃபுல்லாவே ஒரு 5 hours பிரேக் விட்டு என்னால கண்டினியூஸா ப்ரே பண்ண முடியுது. அப்போ என்னோட சிச்சுவேஷனை வந்து ஃபோக்கஸ் பண்ணாம இதுல வந்து எனக்கு கான்சன்ட்ரேஷன் வந்து ஃபுல்லாவே இதுல போற மாதிரி இருக்கிறதுனால சுத்தி இருக்கிற பிரச்சனைகளை வந்து நான் ஃபோக்கஸ் பண்றது இல்லை. எனக்கு அதுக்கு டைம் அது அந்த பக்கம் மைண்ட் போக மாட்டேன்னுது. அப்போ எனக்கு பீஸ்ஃபுல்லா ஃபீல் பண்றேன். இன்னும் நிறைய ப்ரே பண்ணணும்ன்ற ஒரு ஆர்வம் ஏற்படுது. அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தீயவன் நம்மளை சுற்றி எவ்வளோ பெரிய குழப்பங்கள் பிரச்சனைகள் கொண்டு வந்தாலும் அவரை ஆவியானவரோட துணையோடு அவர் ஆராதிக்கின்ற போது, மகிமைப்படுத்துகிற போது எந்த பிரச்சனைகளையும் நம்மை எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாது அப்படிங்கிறதுக்கு சகோதரி சொல்லியிருக்காங்க. சுற்றி இருக்கிற சூழ்நிலை எப்படி இருந்தாலும் டங்ஸில் ப்ரேயர் பண்ணி ஆவியானோட துணையோட டங்ஸில் ப்ரேயர் பண்ணும்போது சூழ்நிலைகள் எல்லாம் மறந்து அவரோட சமூகத்தில் அமர்ந்திருக்க இந்த நாட்களில் ஆவியானவர் இந்த நாட்களில் கிருபை செய்திருக்கிறார். இந்த அற்புதத்தை செய்த கடவுளை கரங்களை தட்டோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஒவ்வொருத்தரும் ட்ரை பண்ணுங்க. டங்ஸில் ப்ரேயர் பண்ணும்போது தீயவன் எப்படிப்பட்ட அரண் எழுப்பினாலும் அதை உடைத்து அவரோடு அமர்ந்திருக்க முடியும். அவருடைய சமூகத்தில் இருக்கும்போது உலக பிரச்சனைகள், போராட்டங்கள் எதுவும் நமக்கு ஒரு பொருட்டாக இருக்காது. பிரைஸ் தி லார்ட். கடவுளுக்கு நன்றி. பிரைஸ் லார்ட் சிஸ்டர். அபி சிஸ்டர். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரதர் கேக்குதா நான் பேசுறது? சொல்லுங்க சிஸ்டர். கேக்குது சிஸ்டர். பிரதர் ஆக்சுவலா நான் கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணேன். அரௌண்ட் பிப்ரவரி மாதிரி நான் அட்டென்ட் பண்ணேன். நான் அவ்வளோ பிரச்சனையில இருந்தேன். ரொம்ப எப்ப எதுனாலும் ரொம்ப அழுதுட்டு புலம்பிட்டே இருக்குது. பட் நான் அந்த கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ண பிப்ரவரி மாசத்துல இருந்து எனக்கு எப்படி ப்ரே பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன். சிஸ்டர்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ நான் டபர்னக்கிள் ப்ரேயர் ஆரம்பிச்சேன். நிறைய நன்றி சொல்ல ஆரம்பிச்சேன். இறை வார்த்தையை நிறைய யூஸ் பண்ணேன். அதுக்கு முன்னாடில இருந்து இறை வார்த்தையை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் எனக்கு இந்த கவுன்சிலிங்க்கு அப்புறம் அது வந்து புரிஞ்சு படிக்க ஆரம்பிச்சேன். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப இப்போ பிப்ரவரில இருந்து இப்போ வரைக்கும் நான் வந்து என்ன சொல்றேன்னே தெரியல. எனக்கு சாட்சி நிறைய சொல்ல இருக்கு. எனக்கு மொபைல் கொஞ்ச நாள் கிடைக்காம போயிடுச்சு. எனக்கு 5th பிரெக்னன்சி பாய் கிடைச்சேன். அதுல எனக்கு வீடு மாறி அந்த சிச்சுவேஷன்னால எனக்கு ப்ரேயர் மீட்டிங் அப்பப்போ ஆன் அண்ட் ஆஃப்ல தான் அட்டென்ட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு சாட்சி சொல்லணும்னு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். தேங்க்ஸ் டு காட் எனக்கு கிடைச்சது. இதே வார்த்தைகள் எங்க வீட்டுல நான் என்ன பண்ணாலும் ஒவ்வொரு நாளும் என்னோட ஒவ்வொரு ஒரு நிமிஷம் எனக்கு என்ன வேணும்னாலும் நான் இறை வார்த்தை மூலியமா தான் நான் பயணம் செஞ்சுட்டு இருக்கேன். எல்லா விஷயமுமே எனக்கு லைஃப்ல கிடைச்சிருக்கு அப்படின்னா அது இறை வார்த்தை மூலியமா தான். எனக்கு இப்போ 5வது பையன். அவங்களுக்கு ரஃபேல்னு பேர் வச்சிருக்கோம். ஏன்னா அவரு குடும்பத்துல எங்க நம்பர்லயே 7வது ஆளு ஆர்கேஞ்சல் ஆர்கேஞ்சல் மாதிரி அவங்க. ஸோ அவருக்கு ரஃபேல்னு பேரு வச்சிருக்கோம். எனக்கு இவங்க பிறந்ததே எப்படி பிறந்தாங்கன்னு தெரியல. என்னோட 4th பேபிக்கு அப்புறம் அது சைலண்ட் பிரெக்னன்சியா எனக்கு 5th பிரெக்னன்சி கிடைச்சது. நான் 4th பிரெக்னன்சியை வந்து ரொம்ப அழுது புலம்பி இருந்தேன். பட் இந்த பிரெக்னன்சி வந்து எனக்கு
ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணி நான் வந்து என்னோட கவலைகள மறந்து நான் இறைவார்த்தையில ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். கடவுளோட அவர்கிட்ட எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சுட்டேன். தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல ஆரம்பிச்சுட்டேன். இது இப்படி நடக்கவும் என்னோடக்கு வந்து பிரச்சனையாவே விளங்கல. நான் பிரச்சனைய ஃபோக்கஸ் பண்ணாதனால எனக்கு வந்து என்னோட என்ன சொல்றது, ஃப்ளோல எல்லாமே அது அதுவாவே கடவுளோட பிளான் படி நடக்கட்டும்னு விட்டேன். அதே மாதிரி கடவுளோட பிளான் படி நடந்துட்டு இருக்கு. எனக்கு பிரச்சனைகள் வந்து சூழ இருக்கிற மாதிரி இருக்கு. பட் அதை தாண்டி அவரோட கிரேஸ், லைக் when I'm weak makes me strong, அந்த மாதிரி இருக்கு. So, அது கடவுளுக்கு ரொம்ப நன்றி. நான் Praise, ஒவ்வொரு மீட்டிங்கும் நான் இதுக்கு மேல நான் அட்டென்ட் பண்ணுவேன். பட் ஒவ்வொரு சாட்சியா நான் சொல்றேன். எனக்கு லைஃப்ல நிறைய ஆண்டவர் வந்து என் கூடவே இருக்காரு. என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அவரோட கையை விடாம கையை பிடிச்சு கூட்டிட்டு போற மாதிரி இருக்கு. Glory to God. praise the Lord, praise the Lord, praise the Lord. கடவுளுக்கு முன்னாடி பிரச்சனையை பற்றி பேசாமல் பிரச்சனையிடம் கடவுளை பேசும்போது அந்த பிரச்சனை ஒன்றுமில்லாமல் போகும் இல்லையா? இன்னைக்கு சகோதரி 5 அழகான குழந்தைகளை கடவுள் கொடுத்துருக்காங்க அவங்க வாழ்க்கையில். ஆனால் இந்த சூழ்நிலையிலையும் வரக்கூடிய பிரச்சனைகள் மத்தியில் பிரச்சனையை பற்றி பேசாமல் கடவுளை ஆராதித்து கடவுளை மகிமைப்படுத்தி இருக்கும்போது அந்த பிரச்சனைகள் எல்லாமே உடைத்து அதில் மேற்கொள்ள கடவுள் பலன் கொடுத்துருக்கிறாரு. ஒரு அற்புதமாய் நடத்தி கொண்டு வந்திருக்கிற அந்த கடவுளை இந்த நேரத்தில் கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? Glory to God. அப்பா உமக்கு நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். சஜினா சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். தாயின் கருவறையிலேந்து இந்நாள் வரை 25 வருடம் ஆட்டி என்ன கடவுள் கண்ணின் மணி போல பாதுகாத்த கடவுளுக்கு இந்த நேரத்துல நான் கோடான கோடி நன்றி சொல்லுதேன். 26வது வயசு கடவுள் எனக்கு காண செய்த கிருபைக்காக நன்றி சொல்லுதேன் இந்த நேரத்துல. தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கடவுளுக்கு நன்றி. 26 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் முடிந்து 26வது ஆண்டில் கடவுள் காண செய்திருக்கிறாரு. இவ்வளோ அற்புதமாக நடத்திய இந்த கடவுளுக்கு இந்த நேரத்தில் கரங்களை திட்ட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Glory to God. கடவுளுக்கு நன்றி. பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். வேற யாராச்சும் சாட்சிக்கிற விரும்புகிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். சாட்சிகள் இல்லை அப்படின்னா ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். சகோதரங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க.